Exercise 2.3ல ஃபஸ்ட்டு சம்மில் செகண்ட் ரோமன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4.7 அப்படிங்கிற வேல்யூவை நம்பர் லைனில் நம்ம மென்ஷன் பண்ணி காட்ட போகிறோம். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்கேலை வச்சு 4.7 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ண போகிறோம். 4க்கு அப்புறம் இங்கே 7 லைன் இல்லையா, இந்த இடத்துல இருந்து ஒரு லைன் செக்மெண்ட் நம்ம ட்ரா பண்ணுறோம். 0லேருந்து 4.7க்கு ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணியிருக்கு. ஒரு எட்ஜுக்கு நம்ம ஏ அப்படின்னு நேம் கொடுக்கலாம், இன்னொரு எட்ஜுக்கு நம்ம பி அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்கலாம். இப்போது இந்த லைனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, 4.7 சென்டிமீட்டர் இல்லையா. ஸோ 4.7 சென்டிமீட்டர். இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம், 1 சென்டிமீட்டருக்கு லைனை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். பிங்கிற பாயிண்ட்லேருந்து 1 சென்டிமீட்டருக்கு இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த எட்ஜுக்கு நம்ம சி அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். தென் இந்த சிங்கிற பாயிண்ட்லேருந்து, அதாவது ஏசி அப்படிங்கிற இந்த லைனுக்கு ஒரு பர்பண்டிகுலர் பைசெக்டர் ட்ரா பண்ண போகிறோம். இந்த லைனில் பாதிக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுத்து, உங்களுக்கு தெரியும் சிங்கிற இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பாதிக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுத்து மேலே ஒரு ஆர்க், கீழே ஒரு ஆர்க். ஸோ அதே மெஷர்மெண்ட் மாறாமல் ஏங்கிற பாயிண்டில் வச்சு ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த லைனை நம்ம என்ன பண்ணோம், கட் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணோம். ஸோ இந்த கட் பண்ணுற மாதிரி இந்த ஆர்க்கை ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஸ்கேலை வச்சு என்ன பண்ணலாம், இந்த கட் பாயிண்ட்டையும் மேலே இருக்கக்கூடிய இந்த கட் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறோம். இது இந்த ஏசி அப்படிங்கிற இந்த லைனை பைசெக்ட் பண்ணிடுச்சு. இந்த கட் பாயிண்ட்டுக்கு ஓ ஆரிஜின் நேம் கொடுக்குறோம். இந்த ஓங்கிற இந்த பாயிண்டில் இருந்து ஏசி அப்படிங்கிற லைனுக்கு ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஓலேருந்து இங்கே சி வரைக்கும் ஒரு செமி சர்க்கிள் நாம் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ட்ரா பண்ணதுக்கப்புறம் பி அப்படிங்கிற இந்த பாயிண்ட்லேருந்து அந்த செமி சர்க்கிளை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணுறோம். தென் ஓவோடைய அந்த லைனையும் நம்ம ஜாயின் பண்ணி இந்த கட் பாயிண்ட்டுக்கு டி அப்படின்னு சொல்லி நேம் கொடுக்குறோம். இங்கே பிசிக்கான டிஸ்டன்ஸ் 1 சென்டிமீட்டர். இந்த பியிலிருந்து டி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம ரூட் ஆஃப் 4.7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பட் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க் ரெப்ரசன்ட் ஆனி நம்பர் லைன்னு கொடுத்துருக்கு. ஸோ நம்ம நம்பர் லைனை நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை நம்பர் லைன்லேயே மென்ஷன் பண்ணி காட்டலாம். இப்போது 4.7க்கான டிஸ்டன்ஸ் எங்கேருந்து எது வரைக்கும், இங்கே பியிலேருந்து டி வரைக்கும் தான் நமக்கு 4.7 சென்டிமீட்டர். ஸோ அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். தென் பியிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணிக்கலாம். இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், நம்பர் லைனுக்கு ஒரு ஆர்க் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஆர்க் இந்த நம்பர் லைனில் கட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டை இ அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது பியிலேருந்து இ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பிஇ அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4.7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.